அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் விஓஓ தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. யூனிக் அகாடமியில் டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் விஓஓ தேர்வுக்கான ஆன்லைன் டெஸ்ட் மற்றும் நேரடி டெஸ்ட் பேட்ச் துவங்க உள்ளது. இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் முழு தேர்வு 16 தேர்வு எக்ஸாம் டைப்லேயே. தமிழ் பார்த்திங்கன்னா 100 கொஷின், பொது அறிவு 100 கொஷின், மொத்தம் 200 கொஷின் ஒரு தேர்வு. அதுபோல் 16 தேர்வு இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் விருப்பம் உள்ளவர்கள் இந்த டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் விஓஓ தேர்வு எழுத தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் இந்த தேர்வு டெஸ்ட் பேட்சுக்கு வேண்டுவோர் தொடர்பு கொள்ளலாம். யூனிக் அகாடமி 16 அத்வைத ஆசிரமம் சாலை, புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம் 636004. தொலைபேசி எண் 7868999794 மற்றும் 9443237648 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இப்போ ஆன்லைன் டெஸ்ட் வேணுனாலும் சரி, இல்லை நேரடி டெஸ்ட் எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்லை நாங்கள் வாட்ஸ்அப்பில் கொஷின் அனுப்பிட்டு டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் உங்களுக்கு அனுப்புவோம். அதை வச்சு செக் பண்ணி இந்த டெஸ்ட்டு திரும்ப நீங்கள் எழுதலாம். ஏன்னா ஒரு டைம் எழுதி முழு மார்க் எடுக்க முடியலன்னா மீண்டும் படித்து கிளாஸ் வைஸ் நான் கொடுத்துருக்கோம். 6th 7th 8th 9th 10th 11th 12th. அதேமாதிரி இப்போ தமிழ் அப்படின்னா 6th 1 to 5th 5 பாடம் வரைக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும். அதோட பொதறிவு சப்ஜெக்ட் இதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்துருவோம். அதை வச்சு நீங்கள் படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இந்த அறிவாய்ப்பு யூனிக் அகாடமி வழங்குகிறது. இதை பயன்படுத்தி இந்த டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் விஓக்கு ப்ரிப்பேர் ஆகும் மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஒரு டெஸ்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்த்துட்டு அப்புறம் ரெமைனிங் டெஸ்ட் எழுதலாம். அதுக்கான ஆப்ஷனும் நாங்கள் தரோம். இந்த 16 ஃபுல் டெஸ்ட் இல்லாத 50 டெஸ்ட் தனியாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் திரும்ப படித்து எழுதினாவே இந்த தேர்வில் மேக்ஸிமம் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேண்டுவீங்க தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.